வணக்கம். இன்றைக்கி தமிழ் ஒலிகளின் பிறப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் ஒலிகளின் பிறப்பு தனித்துவமான ஒலி அமைப்பை பற்றி அறிந்து கொள்வது, அதன் சிறப்பின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கு இந்த தமிழ் ஒலியின் பிறப்பு முக்கிய அம்சமாக அமைகிறது. தமிழ் ஒலிகளின் பிறப்புங்கிறது வெறும் ஒலி எழுப்பும் செயல் மட்டும் கிடையாது. அது நம்ம உடலின் பல்வேறு உறுப்புகள் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாட்டின் விளைவாக அமைகிறது. தமிழ் ஆசிரியர்களுக்கு எழுத்துக்களின் பிறப்பு பற்றி ஒரு தெளிவான அறிவு இருப்பது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றாகும். இப்போ தொல்காப்பியர் குறிப்பிடும் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி பார்க்கலாம். இந்தியிலிருந்து எழும் காற்று தலை, மிடறு, நெஞ்சு ஆகிய இடங்களில் நிலை பெற்று பல், இதழ், நா, மூக்கு, அன்னம் போன்ற உறுப்புகளின் உதவியால் பல்வேறு ஒலிகளாக வெளிவருகிறது. இதில் மிடருங்கிறது கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் ஒலிகள் மிடற்றிலிருந்து, அதாவது கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கின்றன. மெய் ஒலிகள் வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த 3 வகையுமே மார்பு, மூக்கு, கழுத்து இந்த 3 இடங்கள்ல இருந்தும் பிறக்கின்றன. ஒலியின் வகைகளாக உயிர் ஒலிகள், மெய்யொலிகள் அப்படின்னு 2 வகையாக சொல்லியிருக்காங்க. உயிர் ஒலிகள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே அது கழுத்தினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மொழியியலாளர் வாய்வழி தங்கு தடையின்றி வெளிவருகின்ற ஒலிகள் உயிர் ஒலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் தருகிறாரு. ஆ, ஆ இது 2மே வாயை திறக்கிறதுனால நமக்கு தோன்றுகிறது. இ, ஈ, ஏ, ஏ, ஐ இது எல்லாமே வாயை விரிக்கிறதுனால, இதழை விரிப்பதனால் இந்த வகை சொற்கள் உருவாகின்றன. உ, ஊ, ஓ, ஓ இது வாயை குவித்தலால், இதழை குவித்தலால் இந்த சொற்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறது இது நன்னூலார் தரும் கருத்து. இதில் முதற்கண் நாய் எலும்பும் உயரம் பற்றி 7 வகையாக அதை வகைப்படுத்துகின்றனர். நாம் படியும் மேல்நிலை, நாம் படியும் தாழ்ந்த உயர்நிலை, நாம் படியும் உயர்ந்த இடைநிலை, நாம் படியும் இடைநிலை, நாம் படியும் தாழ்ந்த இடைநிலை, நாம் படியும் உயர்ந்த கீழ்நிலை, நாம் படியும் கீழ்நிலை அப்படின்னு 7 வகையாக சொல்லியிருக்காங்க. மெய்யொலிகள் அப்படிங்கிறது பேசும்போது வாயின் உள் உறுப்புகளான நாக்கு, உதடுகள், பற்கள், அன்னம் போன்றவற்றின் உதவியால் ஒலிக்கும் ஒலிகள் தான் மெய்யொலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காற்று வெளியேறும் பாதையில் ஏதேனும் ஒரு தடையை ஏற்படுத்தி ஒலிக்கும் ஒலிகள் மெய்யொலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வல்லினம் அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இது மார்பிலிருந்து அழுத்தமாக ஒலிக்கும் ஒலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெல்லினம் இன்னு, 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 இன்னு இதெல்லாம் மூக்கின் உதவியால் பிறக்கும் ஒலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையினம் அப்படின்னா இரு, இல்லு, இவ்வு, இழு, இள்ளு இதெல்லாம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் ஒலிக்கும் ஒலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிறப்பியல் ஒலிப்பு முறையோட அட்டவணையை பார்த்துடலாம். இதில் முதல்ல என்னென்னா இக்கு, இஞ் இது நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துறதுனால இது உருவாகுது. இச்சு, இன்னு இது நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தை பொருந்துறதால ஏற்படுகிறது. இட்டு, இன்னு இதில் இட்டு நாவின் நுனி பகுதி நுனி அன்னத்தை பொருந்துறதுனாலையும், இன்னு நுனி பகுதி இடை அன்னத்தை பொருந்துறதாலையும் இருக்கிறது. இத்து, இன்னு அதுவும் நுனி நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பாயை பொருந்துவதால் ஏற்படுகிறது. இப்பு, இன்னு 2 இதழ்கள் ஒரே குவியலறதுனால பிறக்கிறது. ஈங்கிறது நாக்கின் அடி அன்னத்தை பொருந்துவதால் ஏற்படுத்துகிறது. இரு, இள்ளு இது இருங்கிறது நாவின் நுனி மேல் அன்னத்தை நுனி நாக்கை தொடுவதனால ஏற்படுகிறது. இள்ளுங்கிறது நாவு வளைந்து அந்த இதை உச்சரிக்கிறது. இல் அப்படிங்கிறது நாவின் விளிம்பு அன்னத்தை பொருந்துறதால ஏற்படுகிறது. இவ்வுங்கிறது மேல்வாய் பல்லும் கீழ் உதடும் பொருந்துறதுனால ஏற்படுகிறது. இல்லுங்கிறது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை பொருந்துறதால வருது. இன் இது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை மிகவும் பொருந்துறதுனால வருது. இதுதான் ஒலிகளின் பிறப்போட அட்டவணை. இன்றைக்கி நம்ம ஒலி பிறப்புனா என்னன்னு பார்த்தோம். தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு, அதோட வகைகள் பார்த்தோம். தொல்காப்பியர் கூறும் ஒலிகளின் பிறப்பு பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் உயிர் ஒலிகள்னா என்னென்ன, எப்படி பிறக்கும்னு பார்த்தோம். மெய்யொலிகள் என்னென்ன, எப்படி பிறக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒலிகளின் பிறப்பு அட்டவணை அதையும் பார்த்தோம்.